Good morning, Keshav. So, today what we are going to study is called plants. Plants na செடி. நம்ம இந்த லெசனில் என்னென்ன படித்தது புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கலாக we will know the conditions necessary for safe storage of harvest. ஹார்வெஸ்ட்னா என்ன? அறுவடை. நம்ம ஏதோ ஒரு செடி வளர்க்குறோம், செடி வளர்த்த உடனே இந்த செடி எனக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குது, அது அறுவடை. தட்ஸ் கால்ட் ஹார்வெஸ்ட். தட் பேக்கேஜ்டு ஃபுட் ஹேவ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்வெஸ்ட் எப்படி சேவ் பண்ண போகிறோம் அண்ட் பேக்கேஜிங் பண்ணுறோம் இல்லையா, நம்ம கடையில் வாங்குற சிப்ஸ் பாக்கெட்லேருந்து எல்லாமே அதில் வந்து எக்ஸ்பைரி டேட்னு இருக்குது. அப்போ அந்த எக்ஸ்பைரி டேட்னா என்ன? டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன நம்ம ஹெர்பிவோரல்ஸ் தெரியும், அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனுவல்ஸ், பெரினியல்ஸ், பைனியல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துப்போம். அவங்களோட லைஃப் ஸ்பேன் என்னன்றது தெரியும். அப்புறம் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, we will know the meaning of natural and synthetic pesticide. நேச்சுரல்னா என்ன? இயற்கையாக கிடைக்கிற பெஸ்டிசைட். பெஸ்ட்னா என்ன? பெஸ்ட்னா பூச்சிகளை விரட்டுறது தான் பெஸ்டிசைட். அப்புறம் சிந்தட்டிக் பெஸ்டிசைட். சிந்தட்டிக்னா என்ன? கெமிக்கலாக செய்வாங்க, அது பேர் சிந்தட்டிக் பெஸ்டிசைட். ஹார்டிகல்ச்சர் என்ன? அக்ரிகல்ச்சர்னா வேற, ஹார்டிகல்ச்சர்னா வேற. குட்டி லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னா we call it as ஹார்டிகல்ச்சர். அப்புறம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா என்ன? சிலோஸ்னா நல்ல பெரிய பெரிய டேங்கரில் எப்படி அதை ஸ்டோர் பண்ணுறாங்கன்றது. ஹியூமிடிட்டினா என்ன? காற்றுல இருக்கிற ஈரப்பதம். ரோடண்ட்னா என்னன்னா விலங்குகிட்டேருந்து காப்பாற்றுறது, அதாவது எலி போன்ற பூச்சிகள்கிட்டேருந்து, எலி போன்ற குட்டி குட்டி அனிமல்ஸ் அதுகிட்டேருந்து இந்த ஃபுட்டை காப்பாற்றுறது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அது பேர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் மெக்கனைஸ்டு ஃபார்மிங். அதாவது முன்னாடிலாம் மனுஷங்களா போய் அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ டிராக்டர், கல்டிவேட்டர், இது மாதிரியெல்லாம் ஹார்வெஸ்டர், இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறது தான் மெக்கனைஸ்டு. மிஷின் வச்சு ஃபார்ம் பண்ணுறது தான் மெக்கனைஸ்டு ஃபார்மிங். த வே ஆஃப் அலோகேட்டிங் ஹார்வெஸ்ட், நம்மளுடைய ஹார்வெஸ்ட் எப்படி அலோகேட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு சொல்கிறோம், பார் பாயில்ட் ரைஸ் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ப்ரிப்பேரிங் த பாயில்ட் ரைஸ். அப்புறம் ஒய் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஆர் எடிபிள். அதாவது ஒரு பிளான்ட்ல எல்லா பார்ட்டுமே சாப்பிட முடியாது. சில பிளான்ட்ல ரூட்டு, சில பிளான்ட்ல ஸ்டெம்மு, சில பிளான்ட்ல லீஃப், இப்படிலாம் இருக்கு இல்லையா, ஏன் அது? வாட் ஆனுவல், பைனியல், பெரினியல் பிளான்ட்ஸ் ஆர். அப்போ பிளான்ட்ஸ் வந்து ஏன் அந்த ஆனுவல்னு சொல்கிறோம், பெரினியல் சொல்கிறோம், பைனியல்னு சொல்கிறோன்றதெல்லாம். அண்ட் ஹவு பிளான்ட்ஸ் மேக் தேர் ஓன் ஃபுட். பிளான்ட் வந்து நம்ம எப்படி அது தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்குது. அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் ஸ்டோரேஜ். அப்போ டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஹியூமிடிட்டி, ரோடன்ஸ் அண்ட் பெஸ்ட், கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அனலைஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பெரிஷபிள், நான் பெரிஷபிள். பெரிஷபிள்னா சீக்கிரம் கெட்டு போகக்கூடியது, வாழைப்பழம் இதெல்லாம் பெரிஷபிள். தக்காளி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் பெரிஷபிள். நான் பெரிஷபிள்னா என்ன? இப்போ அரிசி, கோதுமைலாம் வாங்கினா நம்ம கொஞ்ச நாள் வச்சிருக்கலாம், அதுதான். அப்போ அந்த பெரிஷபிள், நான் பெரிஷபிள் குட்னா என்ன? கார்டனிங் அண்ட் ஹார்டிகல்ச்சர். கார்டனிங்னா என்ன? ஹார்டிகல்ச்சர்னா என்ன? டைகாட்னா என்ன? மோனோகாட்னா என்ன? டேப் ரூட்னா என்ன? ஃபைப்ரஸ் ரூட்னா என்ன? அப்புறம் நம்மளுடைய லொக்கேட் ஸ்டேட், கேபிட்டல்ஸ், ரிவர், ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் அதர் ஜியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் ஆன் த மேப் ஆஃப் இந்தியா மென்ஷன் இன் த லெசன். இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில முக்கியமான ஃபேக்ட்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்னன்னா ஆஞ்சியோஸ்போம்னு சொல்லுவாங்க. ஆஞ்சியோஸ்போம்னா தே ஆர் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஆஞ்சியோஸ்போம்ஸ் ஆர் கால்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். நான் ஃப்ளவர் பிளான்ட்ஸை வந்து என்ன சொல்லுவோம்? ஜிம்னோஸ்போம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது செடியை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், பூக்கிற செடிகள், பூக்காத செடிகள். பூக்கிற செடிகளை we call angiosperm, பூக்காத செடிகளை we call gymnosperm. பூக்காத செடிகளை we call gymnosperm. அப்புறம் அந்த கோஸ்ட் ரெட்வுட் அப்படின்றது வந்து வேர்ல்டு டாலஸ்ட் ட்ரீ. இது கலிஃபோர்னியாவில் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரெட்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப நம்ம வந்து ஒரு 10 பில்டிங் சேர்த்த அளவு கூட பெருசா இருக்கு. அதாவது அந்த மரத்துக்கு நடுவில் கூட கார் போகலாம், அப்படியெல்லாம் அந்த அளவு பெரிய மரம்லாம் அங்கே இருக்கு. ஓகேவா? அடுத்தது, சன்ஃப்ளவர் இஸ் நாட் ஒன் லார்ஜ் ஃப்ளவர், ஈச் ஹெட் இஸ் மேட் அப் 100 ஆஃப் டைனி ஃப்ளவர் கால்ட் ஃப்ளாரட்ஸ். நம்ம சன்ஃப்ளவர்னு சொல்றது ஒரு ஃப்ளவர்னு ஆக்சுவலாக நினைக்கிறோம், ஆனால் அது ஒரு ஃப்ளவர் கிடையாது. அந்த ஒரு ஃப்ளவருக்குள்ள இன்னும் குட்டி குட்டி ஃப்ளவர் இருக்கு, அது பேர் ஃப்ளாரட்ஸ்ன்னு பேர். இந்த குட்டி குட்டி ஃப்ளாரட்ஸ் சேர்ந்து சன்ஃப்ளவரா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஸோ இதெல்லாம் நமக்கு இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, ஆனந்த் அண்ட் ஆர்த்தி. அண்ட் தே ஆர் டிராவலிங் பை ட்ரெயின் வித் தேர் ஃபாதர் டு கேரளா
ஃபார் சம்மர் வெக்கேஷன் டு தேர் மாமாஸ் ஹவுஸ். அதாவது ஆனந்த் ஆர்த்தின்னு 2 குழந்தைங்க, அவங்க அப்பா வந்து கேரளா கூட்டிட்டு போறாரு. எதுக்கு? சம்மர் வெக்கேஷன். சம்மர் வெக்கேஷனா வெயில் காலத்துல நடக்கிற வெக்கேஷன் பேர் தான் சம்மர் வெக்கேஷன். அப்போ ஆர்த்தி சொல்றா, லுக் அவுட் சைட் த விண்டோ, வாவ் வாட் எ பியூட்டிஃபுல் சீனரி அப்படின்றா. அதாவது ஆர்த்தி வந்து போறாங்க இல்லையா, ட்ரெயின்ல போகும்போது ட்ரெயின்ல யூஸ்வலா ஜன்னல் பக்கத்துல உட்காந்தீங்கன்னா வெளியில வேடிக்கை பார்த்துட்டே வரும். அப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி, எட்ட பார்க்கறதுக்கு சீனரின்னு சொல்லுவோம். ஒரு வெளியில வேடிக்கை பார்க்கும்போது அழகா இருந்தது, பியூட்டிஃபுல் சீனரி சொல்லுவோம். அடுத்தது ஆனந்த் சொல்றான், எஸ் தீஸ் லஷ் green fields are a pleasant sight. I am waiting to spend time in the garden and the field. அதாவது பார்க்கும்போது நிறைய வயல்வெளி அழகா இருக்கு. லஷ் கிரீன் ஃபீல்ட், அதுக்கு பேர் வயல்வெளிகள். அது நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, பிளசன்ட் சைட். அப்ப என்ன ஆகுது? ஐ எம் வெயிட்டிங் டு ஸ்பெண்ட் டைம் இன் த கார்டன் அண்ட் த ஃபீல்ட். இப்போ இவன் என்ன நினைக்கிறான்? போய் ஜாலியா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் கார்டன்லயும் ஃபீல்ட்லயும் அப்படின்றான். இப்போ அவங்க அப்பா சொல்றாரு, ஃபாதர் இன் தமிழ் அப்பா. அப்பா வந்து என்ன சொல்றாரு? ஐ அப்ரிஷியேட் யுவர் லைக்கிங் ஃபார் த சீனரி அண்ட் த கிரீன் பிளான்ட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்மிங், gardening and horticulture practices that help us provide food to grow population, you would appreciate the hard work of our farmers. அவர் பொதுவா என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய லைக்கிங், அப்ரிஷியேட் யுவர் லைக்கிங் ஃபார் த சீனரி. உனக்கு அந்த கார்டனிங் பிடிச்சிருக்கு, அந்த சீனரி பிடிச்சிருக்குன்னு சொல்லி அது ரொம்ப நல்லா இருக்கு, நீ பிடிச்சிருக்குன்னு சொல்றது எனக்கு நல்லா இருக்கு. ஆனா இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்மிங், முதல்ல விவசாயம்னா என்ன, கார்டனிங் தோட்டம்னா என்ன, தோட்டத்தை பண்றதுன்னா என்ன, அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், சில குட் ப்ராக்டிசஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹார்டிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் பழக்க வழக்கங்கள் அது மாதிரிலாம் பண்ணினா தட் ஹெல்ப் அஸ் ப்ரொவைடு. இதெல்லாம் பண்றதுனால என்ன கிடைக்கும்? we will get food to யாருக்கு? நம்ம எல்லாருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டே இருக்கு, அப்ப எல்லாருக்கும் சாப்பாடு நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த விவசாயம் செய்யற அந்த ஃபார்மர் பண்றதெல்லாம் ஹார்ட் ஒர்க்னு நீ அக்செப்ட் பண்ணிப்பாங்க, கஷ்டப்பட்டு நமக்காக பாடுபடுறாங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆர்த்தி சொல்றா, எஸ் அப்பா ப்ளீஸ் டெல் us more about them. உடனே எனக்கு அப்பா எனக்கு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறா. உடனே ஐ நோ த வேர்ட்ஸ் ஃபார்மிங் அண்ட் கார்டனிங், பட் வாட் இஸ் ஹார்டிகல்ச்சர்? அப்பா நீங்க எனக்கு ஃபார்மிங்னா தெரியும், கார்டனிங்னா தெரியும். ஃபார்மிங்னா விவசாயம் பண்றது, கார்டனிங்னா தோட்டத்தை வேலை செய்யறது, பட் ஹார்டிகல்ச்சர்னா என்னப்பா அப்படின்னா. உடனே அவர் சொல்றாரு, ஹார்டிகல்ச்சர்னா என்னன்னா, ஃபார்மிங்ல ஒரு குட்டி விஷயம் என்னன்னா, we will be practice growing பூச்செடிகள், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், பழ வகைகள், அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆன் ஏ லார்ஜ் ஸ்கேல். அதாவது பெரிய அளவுல நம்ம ஃப்ளவரோ ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ ப்ராக்டிஸ் பண்ணா, ஃபார்மிங் பண்ணா அதுக்கு பேர் ஹார்டிகல்ச்சர்னு பேரு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆர்த்தி, வாட் இஸ் கார்டன்? அப்போ ஹார்டிகல்ச்சர்னா ஃப்ரூட்டு வெஜிடபிள் ஃப்ளவர்னு சொன்னீங்க, அப்போ கார்டன் என்னப்பா அப்படின்னா, யூஸ்வலா கார்டன் என்னன்னா நம்ம தோட்டத்துல கொஞ்சம் வெஜிடபிள், கொஞ்சம் ஹர்ப், கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ட் இதெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அதுதான் கார்டன். அப்போ தோட்டம்னா என்னன்னா ரொம்ப சின்னது. ஹார்டிகல்ச்சர் இஸ் எ லார்ஜ் ஒன், லார்ஜ் ஸ்கேல். அப்போ a garden is much smaller than a field. ஒரு சின்ன தோட்டம் ஆர் ஏ குரூ, ஒரு குட்டி இடம். hence the yield form is less. அப்போ ஒரு தோட்டத்துல கிடைக்கிறது நம்ம ஒரு ஃபேமிலிக்கு வேணா பத்தலாம். ஆனா ஒரு ஹார்டிகல்ச்சர் பண்றது ஒரு ஊருக்கு கூட பண்ணுவாங்க, அவ்வளோ பெரிய பண்ணுவாங்க, டன்னா கூட பண்ணலாம், அது பேர் ஹார்டிகல்ச்சர். உடனே ஆர்த்தி சொல்றா, லுக் அவுட் சைட் த விண்டோ, ஐ திங்க் வி ஹவ் ரீச் த டெஸ்டினேஷன் அப்பா அப்படின்னா நான் கேரளா போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட மாமா அங்க வந்திருக்காரு, மாமா ஹாஸ் கம் டு ரிசீவ் தெம். உடனே ஆர்த்தி என்ன சொல்றாங்க, நமஸ்தே மாமா, we are happy to be here. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, உடனே மாமா பார்த்த உடனே, அப்பா we are happy, நாங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம், முதல்ல வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாமா சொல்றாரு, நமஸ்தே ஆர்த்தி அண்ட் ஆனந்த், good to have you all with us, let us go home. உங்களை நான் வரவேற்கிறேன், நம்ம எல்லாம் நீ வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், let us all go home அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு மாமா. அப்ப எல்லாம் மூவ் பண்ணி போயிட்டாங்க. as they enter their village home, ஆர்த்தியும் ஆனந்தும் rush to the inner rooms to meet their தாத்தா and பாட்டி. யூஸ்வலா பசங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும், தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்கும். அப்ப இவங்க 2 பேரும் ஓடுறாங்க வில்லேஜுக்குள்ள. போன உடனே உள்ள இருக்கிற தாத்தா பாட்டி, ஏன்னா தாத்தா பாட்டிலாம் வயசாயிடுச்சுன்னா நகர முடியாதுல, அவங்க ரூம்குள்ள இருப்பாங்க, அங்க போய் அவங்கள பாக்குறாங்க. உடனே தாத்தா சொல்றாரு, அவர் பிளஸிங்ஸ் டியர் சில்ட்ரன், ஹோப் யூ ஹேட் ஏ கம்ஃபர்டபுள் ஜேர்னி. முதல்ல எங்க ஆசீர்வாதம் குழந்தைங்களா, நீங்க நல்ல கம்ஃபர்டபுளான ஜேர்னி பண்ணி தான் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே ஆனந்த் சொன்னா, எஸ் தாத்தா, இட் வாஸ் எக்ஸைட்டிங் ஆஸ் ஆல்வேஸ், எப்பவும் போல எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாவே இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்றாங்க.
பாட்டி சொல்றாங்க, பாட்டி லாஸ்ட் டைம் when we visited you we were inspired by your garden and we started raising a kitchen garden. அப்பதான் சொன்னாங்க, பாட்டி நீங்க போன டைம் உங்களை பார்த்தோம் இல்லையா, அப்ப நீங்க ஒரு சின்ன கார்டன் வச்சிருந்தீங்களா, அது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது, அதனால நாங்களும் கிச்சன்ல ஒரு சின்ன கார்டன் வச்சிருக்கிறோம், கிச்சன் கார்டன் அங்க வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. இப்பதான் வர்ற வழியில அப்பா வாஸ் டாக்கிங் அபவுட் ஹார்டிகல்ச்சர். நாங்க வர்ற வழியில வரும்போது தான் அப்பா வந்து ஹார்டிகல்ச்சர்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் பிளான்ட்ஸ் and the process of growing them on a large scale. எனக்கு நீங்க இந்த பிளான்ட்ஸை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்றீங்களா, அண்ட் அது மட்டும் இல்ல அது மாதிரி பெரிய அளவுல செய்யறதுக்கு ஹார்டிகல்ச்சர்ல செய்யறதுக்கு எப்படின்னு எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு ஆர்த்தி வந்து பாட்டிக்கிட்ட கேட்கிறா. உடனே தாத்தா சொல்றாரு, யுவர் enthusiasm and energy is contagious. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்தூசியாசம்னா என்ன, அந்த ஸ்பிரிட், அந்த பாக்குறதுக்கு இந்த குஷி, அந்த ஜோஷ் அப்படின்னுவாங்கல்ல, அந்த குஷி, அந்த எனர்ஜி, நீ எவ்வளவு ஃபுல் பேக்கடா எனர்ஜியா இருக்கு இல்லையா, நீ இப்படி ஆர்வமா கேட்கற இல்லையா, இந்த ஆர்வமா கேட்கறது கண்டேஜியஸ். கண்டேஜியஸ்னா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்திக்கும். இப்ப நீயே இவ்வளவு ஆர்வமா இருக்கா, எனக்கும் ஆர்வம் ஆயிடுச்சு அப்படின்றாரு. அப்ப கண்டீஜியஸ். சில டைம்ல கோல்டு எல்லாம் கண்டீஜியஸ்னுவாங்க. அப்படின்னா என்ன, உனக்கு கோல்டு வந்தா எனக்கு கோல்டு வரும் அப்படின்ற மாதிரி. அப்போ உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வர்றதுக்கு பேரு கண்டீஜியஸ். அப்ப ஆனா இங்க எந்தூசியாசமும் எனர்ஜியும் கண்டீஜியஸா இருக்கு அப்படின்னு சொல்றாரு தாத்தா. சொல்லிட்டு ஃப்ரெஷன் அப் ஃபர்ஸ்ட், முதல்ல சீக்கிரம் ரெடி ஆகணுங்களா, ஹேவ் யுவர் லஞ்ச், அப்புறம் we will go to the field to know more. அதுக்கப்புறம் நமக்கு தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆனந்த் சொல்றான், I see gunny bags stacked in a room. I also see some huge vessels which look like those that can store a lot of grain and pulses. In the city we buy provisions in small quantity every month. இந்த ஆனந்த பையன் கொஞ்சம் நோட் பண்ணிருக்கான். என்ன பண்ணிருக்கான்னா, தாத்தா மூட்டையா அடுக்கி வச்சிருக்காரு. அப்ப கன்னி பேக்ஸ் அப்படின்னா மூட்டை, ஸ்டாக்டுன்னு என்ன, ஒண்ணு மேல ஒண்ணு எங்க வச்சிருக்காரு, ஒரு ரூம்ல. அது மட்டும் இல்ல, பெரிய பாத்திரம்லாம் இருக்கு. என்ன பெரிய பாத்திரம் அப்படின்னா, இந்த பாத்திரத்துல லாட் ஆஃப் கிரெயின்ஸ், அவர் பாத்தீங்கன்னா அண்டா குண்டா அந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதுல கிரெயின்ஸ் பல்சஸ் எல்லாம் வர வச்சிருக்கிறாரு. உடனே சொல்றான், நாங்கெல்லாம் சிட்டில இந்த ப்ரொவிஷன் மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவோம், ஆனா தாத்தா நீ மூட்டையாவும் அண்டா குண்டாலையும் வச்சிருக்கிறியே அப்படின்னு அவன் கேட்கறான். உடனே அவன் மாமா சொல்றாரு, we grow rice and pulses. நாங்க வந்து இந்த ரைஸும் இந்த தானியங்களும் எங்க தோட்டத்திலே வளர்க்கிறோம். what we have stored in the huge vessels are produced from our field. அங்க அந்த பாத்திரத்துல குண்டானா இருக்கிறது எல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது தான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, we sell a large portion of our produce. நாங்க எப்பவுமே நிறைய ப்ரொடியூஸ் பண்றோம், அதனால நமக்கு தேவைக்கு மீதி இருக்கிறது எல்லாம் we have enough to feed us all and help the needy. மத்தவங்க எல்லாம் விவசாயம் செய்ய முடியாம இருக்கிறாங்க இல்லையா, விவசாயம் செய்யாம நிலம் இல்லாம இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we help the needy till the next season. அப்போ ஹார்வெஸ்ட் வந்து சீசனா நடக்கும். சீசன்னா 3 மாசம் 6 மாசம் இப்படி கூட சொல்லலாம். சில ப்ராடக்ட்ஸ் வந்து 3 மாசத்துக்கு ஒரு டைம் கிடைச்சா அது 3 month சீசன், சில ப்ராடக்ட் 6 months, சிலது 1 year. அப்ப அந்த சீசனுக்கு ஒரு சீசன்ல இருந்து அடுத்த சீசன் வரைக்கும் நமக்கு தேவையானதை நம்ம வச்சுட்டு மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் த நீடி அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப நான் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு சீசன்றது 1 year. அப்ப இந்த இயர் நான் நெல்லு போட்டேன்னா எனக்கு அரிசி ஹார்வெஸ்ட் பண்ணா 1 year ஆயிடும். 1 year ஆன உடனே நான் இந்த அரிசியை என்ன பண்றேன், ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் எனக்கு தேவையான அரிசி மூட்டையை ஸ்டோர் பண்ணிட்டு மீதி வளர்க்க போட்டேன்னா அது வளர்றதுக்கு 1 year ஆயிடும். அப்ப அந்த 1 year வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ற அரிசியில இருந்தே நான் சாப்பிட்டுப்பேன், எனக்கு தேவைக்கு போக மீதி இருக்கிறது நான் மத்தவங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு மாமா. ஆர்த்தி சொல்றா, ஓ இந்த சிட்டி ஐ ஆல்வேஸ் வண்டர் ஹவு வி கெட் ஃபுட் கிரெயின் ஃப்ரம் ஃபார்மர்ஸ். நான் சிட்டில யோசிப்பேன், எப்படா விவசாயிக்கு மட்டும் நிறைய சாப்பாடு வருது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதை இப்ப கேட்கிறா. உடனே மாமா சொல்றாரு, that is a good question. During every harvest season the government fixes a minimum price for the crops that are to be harvested. This is called the minimum support price. The government and the private agency buy our produce, store them in suitable places and then distribute it to the public அப்படின்றாங்க. இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின். அதாவது என்னன்னா, நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட, ஃபார்மர்ஸ் விவசாயம் சொல்றாங்க, ஒரு ஹார்வெஸ்ட் சீசன் நடக்குது. இந்த ஹார்வெஸ்ட் சீசன் ஃபார் எக்ஸாம்பிள் நெல் இருக்குன்னா, நெல் அவங்க கஷ்டப்பட்டு பயிர் பண்றாங்க. இந்த பயிர் பண்ணும்போது அந்த நெல் தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு 100 rupees ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ சே ஒரு தயாரிக்கவே 100 rupees ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபார்மரை யாரும் ஏமாத்தக்கூடாது
அதாவது போய் அவங்க கிட்ட போய் அப்பா நீ 50 ரூபாய்க்கு கொடு, அதாவது லெஸ் தேன் த ஆக்சுவல் பிரைஸ், அந்த 100 ரூபாய்க்கு கம்மியா 50 ரூபாய்க்கு கொடு 70 ரூபாய்க்கு கொடுன்னா அவனை ஏமாத்தக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நீங்க ஃபார்மர் கிட்ட அரிசி வாங்கணும்னா அதுக்கு ஒரு மினிமம் பிரைஸ் நாங்க ஒன்று செட் பண்றோம், அதுக்கு மேல வேணா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பிரைஸ் கொடுப்பாங்க. அது பேர் தான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்வாங்க. சரியா? இது வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? தி கவர்மெண்ட். ஸோ during every harvest season the government fixes a minimum price for the crops that are harvested. அதுக்கு பேர் தான் minimum support price. அப்ப minimum support price னா என்ன? The government fixes a minimum price for the crops that are to be harvested. இதுதான் minimum support price. இந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு, அப்பா நெல் வந்து நீங்கள் 100 ருபீஸ் தான் கொடுத்து வாங்கணும்ட்டு. உடனே இது யாரெல்லாம் வாங்கலாம்? கவர்மெண்ட்டே வாங்கலாம், ஆர் பிரைவேட் ஏஜென்சி யார் வேணா வாங்கலாம். இப்போ அந்த கம்பெனிக்காரன் சிவாஜி பிராண்ட், அந்த பிராண்ட் இந்த பிராண்டுன்றாங்களே, அந்த பிராண்ட் கம்பெனிக்காரன் போய் தே பை த ப்ரொடியூஸ், ஸ்டோர் தெம். அவன் வந்து உடனே வாங்கிட்டு போய் அவன் வந்து ஸ்டோர் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அப்புறம் அந்த மக்கள் கொடுப்பாங்க. ஸோ சில டைம்ல கவர்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ரேஷன் கடை மூலமா கொடுப்பாங்க. சில டைம்ல இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் they buy the produce from the farmers and store them in place, அப்புறம் அதை பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் த மினிமம் சப்போர்ட் பிரைஸ். உடனே ஆனந்த் சொல்றான், ஓ தட் லுக் லைக் எ லாங் ப்ராசஸ். பார்த்தா பெரிய ப்ராசஸா தெரியுதே. வேர் ஆர் தே ஸ்டோர்டு? இதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? I see rats eat them away even when stored in small quantities. நான் ஒரு குட்டி லெவல்ல வச்சிருந்தாலே வீட்டுல எலியெல்லாம் தூக்கிட்டு போகுது, ஆனா மூட்டை மூட்டையா அவ்வளோ வாங்கிட்டு போனாங்கன்னா இது எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க. இதான் ராடன்ட். இந்த ராடன்ட் ஸ்டோரி தான். உடனே பாட்டி சொல்றாங்க, in villages most of us have silos in which we can store our produce. What you see here are some such silos அப்படின்னு கீழே பாரு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய டவர் மாதிரி இருக்கு. ஸ்டோரேஜ் கிரானரின்னு பேரு. சிலோஸ்னா பெரிய பெரிய டேங்க் யூஸ் டு ஸ்டோர். அப்போ எங்க என்ன சொல்றாங்க, ஃபுட் கிரெயின், நம்மளுடைய கோதுமை அரிசி போன்ற தானியம், கடலை பருப்பு தோரம் பருப்பு போன்ற பல்சஸ், ஆயில் சீட்ஸ் எள்ளு வேர்க்கடலை போன்றதெல்லாம் ஆயில் சீட்ஸ், ஆல் கேன் பி ஸ்டோர்ட் இன் 1 or 2 சீசன். நீ மாட்டுக்கு வாங்கி வச்சுட்டு 10 வருஷம்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. அவங்க ஒரு சீசன் இல்லை 2 சீசன் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் இஃப் த ஸ்டோரேஜ் இஸ் ஃப்ரீ ஃப்ரம், அதே மாதிரி அந்த ஸ்டோரேஜ் பண்ற ஒரு மெட்டீரியல் யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? 3 பேர்கிட்ட காப்பாற்றணும். ஒருத்தர் பேரு யாரு? ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா என்னப்பா? நம்ம இருக்கிற இடத்துல ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் ஈரமா இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் வந்துடும், அதான் ஹியூமிடிட்டின்னு சொல்றோம். அப்போ ஃபங்கஸ் இல்லாத, அதாவது காத்துல வாட்டர் வேப்பர் அதிகமா இருக்கக்கூடாது. இப்போ ஊட்டி மாதிரி இடம்லாம் குளிர்துன்னு சொல்றோம், ஏன்னா ஹை ஹியூமிடிட்டி. இப்போ நம்ம சென்னை மாதிரி இடத்துல எல்லாம் காத்துல வேப்பரே கிடையாது, வாட்டர் வேப்பரே கிடையாது. அப்போ ஹியூமிடிட்டி ரொம்ப லெஸ். அந்த மாதிரி லெஸ்ஸான ஹியூமிடிட்டி இருக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது ரோடன்ஸ். ரோடன்ஸ்னா என்ன? எலி மாதிரி இருக்கிற பொருள்கள். எலி வந்து கடிச்சு தின்னுட்டு போடும், அப்ப நிறைய வேஸ்ட் பண்ணும் எலி, அதனால ரோடன்ஸ். மூணாவது பெஸ்ட். பெஸ்ட்னா பூச்சிகள். நம்ம வந்து கிராஸ் ஹாப்பர் இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி கூட, வண்டு பக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ we have to store the produce from 1 or 2 seasons using silos and it should be free from humidity, rodent, pest அப்படின்னு சொன்னோம். உடனே ஆர்த்தி சொல்றா, கேன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் them in detail. அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா தாத்தா அப்படின்றாரு. உடனே அவர் ஃபர்ஸ்ட் சொல்ற, ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன? the amount of moisture in the air. amount of moisture in the air னா என்ன? காத்துல இருக்கிற வாட்டர் வேப்பர், அந்த ஈரப்பதம்னு சொல்லுவோம், அது பேரு மாய்ஸ்சர். and the storage spaceல should not be humid, ஏன்னா it will lead to growth of fungi. அப்போ ஹியூமிட் இருக்கிற இடத்துல சீக்கிரம் ஃபங்கஸ் வரும். அப்போ ஹியூமிடா இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ண அரிசி மேலேயே வந்து ஃபங்கஸ் வந்துடும். ஃபங்கஸ் இருந்தால் நம்ம சாப்பிட முடியாது. அப்போ this can harm the quality of grain. அப்போ அந்த கிரெயின் பார்க்கறதுக்கு குவாலிட்டி இல்லாத மாதிரி ஆயிடும். குவாலிட்டி இல்லைன்னா யாரும் வாங்குவாங்களா? nobody will buy. அப்புறம் quality of grains and pulses and they become unfit for consumption. அது மட்டுமா, இது சாப்பிடவும் முடியாது, unfit for consumption ஆயிடுது அப்படின்னு சொல்றோம். அப்போ ஹியூமிடிட்டினா என்ன? is the amount of moisture in the air. Storage space should not be humid as it leads to growth of fungi.
அப்புறம் they can harm the quality of the grains and pulses and they become unfit for consumption. புரிஞ்சா? அடுத்து rodents. rodents என்ன? எலி. அப்ப rodents are nothing but rats. இது இந்த rat என்ன பண்ணும்னா ஒரு rat 10 குட்டி போடும். அப்போ the breed என்ன? நிறைய குட்டி போட்டா breed multiply பண்றது பேர் breed. அப்போ they breed in large numbers and eat away huge quantities of food. இந்த எலி என்ன பண்ணும்? போய் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உள்ள போவாரு, 10 குட்டி போடுவாரு, 10 100 ஆயிடும், அந்த மூட்டையை சாப்பிடும். So rodents are nothing but rats. They breed in large numbers, eat away huge quantity of food. அதனால நம்மளுடைய கஷ்டப்பட்டு செய்யற அந்த they depriving us of our produce, நம்மளுடைய ப்ரொடியூஸை அவர் ஏமாத்திறாரு, சாப்பிட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்னன்னா பெஸ்ட். பெஸ்ட் நான் சொன்னது என்ன? இன்செக்ட்ஸ். they pose a threat to the quality and quantity of harvested produce. இப்போ நான் ஒரு மூட்டை வச்சிருக்கேன், கோதுமை வாங்கி வச்சிருக்கேன்னா இந்த ஒரு 10 வண்டு போச்சுன்னா இந்த 10 வண்டு 100 வண்டு ஆகும், 100 வண்டு 1000 வண்டு ஆகும். அந்த மாதிரி அந்த உள்ள போய் இந்த வண்டுக்கள் வந்து அந்த குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் குறைச்சி ஹார்வெஸ்ட் பண்ணதை சாப்பிட்டுடும். அது ஒரு த்ரெட்டு. அப்போ the harvested grain has to be protected from them using suitable storage bin. அப்போ நம்ம அதுங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நம்மளுடைய ஸ்டோரேஜ் பின், ஸ்டோரேஜ் பாத்திரம், பின்ஸ் டு prevent their entry. அதை ஒழுங்கா நம்ம பேக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம சில டைம்ல இந்த வராம இருக்கிறதுக்காக prevent, அதுக்காக சிலது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? natural pesticide like neem oil is better than synthetic pesticide. அப்போ பூச்சை கொல்ற இதுக்கு பேரு பெஸ்டிசைட்னு பேரு. அந்த பெஸ்டிசைடு 2 டைப் இருக்கு, நேச்சுரல் பெஸ்டிசைட், சிந்தட்டிக் பெஸ்டிசைட்னு. நேச்சுரல் சண்டினா இயற்கையா கிடைக்குது. இப்ப நம்ம வேப்ப மரம், பச்சை மிளகாலாம் கசக்கும் இல்லையா? அப்ப வேப்ப மரம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் போட்டேன்னா அந்த இன்செக்ட் வராது. ஏன்னா அது நேச்சுரலாவே ஒரு பெஸ்டிசைடு, பூச்சிக்கு பிடிக்காது. அது ஒரு டைப் ஆஃப் நேச்சுரல் பெஸ்டிசைட். சிந்தட்டிக் பெஸ்டிசைட்னா கெமிக்கல்ஸ் வாங்குவாங்க. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா கொசுக்கு வர்றதுக்கு ஆல் அவுட் வைக்கிறோம், அதே மாதிரி இந்த வண்டுகள்லாம் வராம இருக்கிறதுக்காக சில பூச்சி மருந்துகள் இருக்கு, அதெல்லாம் போடுவாங்க. ஸோ அதுதான் சிந்தட்டிக் பெஸ்டிசைட்னு பேரு. அப்ப இங்க எழுதியிருக்காம பாரு, பெஸ்டிசைட் ஆர் கெமிக்கல் தட் கில் த பெஸ்ட் தட் ஹார்ம் அவர் கிராப்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் கெயின். அப்ப நம்ம ஸ்டோர் பண்ண கிரெயினையும் கிராப்பையும் காப்பாத்துறது, பூச்சிகள் இருந்து காப்பாத்துறதுக்கு பேர் தான் பெஸ்டிசைட் தட் கில் them. அது கில் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆனந்த் சொல்றான், that is quite a job. The farmer not only works on the field to get yield but has to be watchful of his harvest and protect them against number of dangers. அப்பதான் ஆனந்த் சொல்றான், ஐயோ அப்ப ஒரு ஃபார்மர் வந்து கஷ்டப்பட்டு ஃபீல்டுல ஒரு பொருளை விளைவிக்க மட்டும் கஷ்டப்படல. so he is not only works on the field to get a good yield, நிறைய மாங்காய் கிடைக்கணும், நிறைய தேங்காய் கிடைக்கணும், நிறைய அரிசி கிடைக்கணும், நிறைய கோதுமை கிடைக்கணும் மட்டும் அவன் கஷ்டப்படல. அது மட்டும் இல்லாம அவனோட ஹார்வெஸ்ட பார்க்கணும். he should be watchful, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். and protect them, ஏன்னா நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு. protect them from number of dangers அப்படின்னு சொன்னான் ஆனந்த். ஆர்த்தி சொல்றா, I have now understood to some extent about how food grains are stored. பாட்டி தாத்தா எனக்கு இப்ப கொஞ்சம் புரியுது எப்படி நம்ம அறுவடை பண்ற அந்த ஃபுட் கிரெயின்ஸ் ஸ்டோர் பண்றாங்கன்னு அப்படின்னு தெரியுதுன்றா. and if this is so tough, இதுவே கஷ்டம்னா how do we get our fruits and vegetables? they have to remain fresh till they reach our table ஆச்சே அப்படின்றாங்க. அப்பதான் அடுத்த கொஸ்டின், நீங்க சொல்றதெல்லாம் ஃபுட் கிரெயின்ஸ்க்கு ஓகே. ஃபுட் கிரெயின் வந்து நான் பெரிஷபிள், அதாவது சீக்கிரம் கெட்டு போக கூடாத ஒரு பொருள், அது பரவாயில்ல, நீங்க ஸ்டோர் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா நம்ம கிட்ட ஃப்ரூட், வெஜிடபிள் இதெல்லாம் பெரிஷபிள் ஆச்சே, சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருளாச்சே, அது எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு? டில் தே ரீச் அவர் டேபிள், நான் சாப்பிட்ற வரைக்கும் அது எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு தாத்தான்னு கேட்கறாங்க. புரியுதா அவனுக்கு? பெரிஷபிள், நான் பெரிஷபிள். இப்போ நான் நெல் அறுவடை பண்ணேன்னா 1 year வரைக்கும் கெடாது, நான் 2 மாசம் வச்சிருந்து கூட கொண்டு வரலாம், தட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஆனா மாங்காய் பறிச்சோம்னா பறிச்சு 10 daysல கெட்டு போயிடும். இப்போ மாங்காய் 10 daysக்குள்ள சூப்பர் மார்க்கெட் வந்து அப்பா வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்போ அதே மாதிரிதான் வெஜிடபிள், மாங்காய், தேங்காய், பைனாப்பிள், வெஜிடபிள்ஸ்ல எல்லா இடத்தாலும் அப்படிதான். அப்போ they have to be remain fresh till they reach our table. ஆனா they are short lived, ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகணும். அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறான். உடனே அவன் சொல்றான், மாமா your thinking is logical. சூப்பரா கேள்வி கேட்டடா, ரொம்ப லாஜிக்கான கொஸ்டின் அது. ஃபுட் கிரெயின், பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் ஆர் நான் பெரிஷபிள். ஆனா வைல்ட் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் பெரிஷபிளா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு
they are also harvested in huge quantity. சரி, பூனாலும் நிறைய தான் அறுவடை பண்றாங்க. ஃப்ரூட் பார், தக்காளினா பெரிய ஃபார்ம்ல தக்காளி இருக்கும். அப்போ ஹியூஜ் குவான்டிட்டி பண்றாங்க டு ஃபீட் த பாப்புலேஷன். ஆனா அதை சீக்கிரம் கொண்டு வரணும் இல்லையா? அப்போ ஹவ் யூ சீன் கோல்டு ஸ்டோரேஜ் ட்ரக்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு கேக்குறாரு. அதாவது இந்த மாதிரி ட்ரக்ல இங்க ஏர் கண்டிஷனர் இருக்கும், முன்னாடி ஒரு பெரிய ஏர் கண்டிஷனர் இருக்கும், அது பேர் தான் கோல்டு ஸ்டோரேஜ் ட்ரக்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட ட்ரக்கு, ஆனா ட்ரக்கே ஏசி போட்டிருப்பாங்க. ஏசி போட்டு ட்ரக்கு தான் கோல்டு ஸ்டோரேஜ் ட்ரக்ன்றாரு அவர். ஏசினா என்ன? ஏர் கண்டிஷன் டெம்பரேச்சரை குறைச்சிருப்பாங்க. கோல்டு ஸ்டோரேஜ் ட்ரக்ஸ்னு பேர் அதுக்கு. அப்போ பெரிஷபிள் குட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் இன் கோல்டு ஸ்டோரேஜ் எனேபிள்ட் ட்ரக் அண்ட் ஸ்டோர்ட் இன் வார் ஹவுசஸ். அது எங்க ஸ்டோர் பண்றாங்க? வார் ஹவுசஸ்ல ஸ்டோர் பண்ணி equipped with cold storage to remain fresh for a longer period. அப்ப என்ன நடக்குதுன்னா, தோட்டத்துல பறிக்கிற தக்காளிய பெரிய ஒரு ஏர் கோல்டு ஸ்டோரேஜ் ஏசி இருக்கிற ட்ரக்ல ஏத்தி கொண்டு போய் ஏசி இருக்கிற கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்கிறாங்க. புரியுதா? இந்த சிலோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா இது ஸ்டோர் பண்றதும் கோல்டு ஸ்டோரேஜா இருக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்றதும் கோல்டு ஸ்டோரேஜா இருக்கு. புரியுதா? அப்ப பெரிஷபிள் குட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் cold storage enabled truck. அப்ப truck is cold storage இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அண்ட் வேர்ஹவுசஸ்னா குடோன். ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி நடுவுல ஒரு இடத்துல நிறுத்தி சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா, பெரிய இடம், அது பேர் குடோன் ஆர் வேர்ஹவுஸ். அதுவும் பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் எனேபிள்டா இருக்கும். அப்ப அதனாலதான் இந்த பொருள்லாம் நம்ம பெரிஷபிள்லாம் ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது மட்டுமா அப்படின்னா, milk is also transported in vehicles with cold storage facility. கரெக்ட் தானே? பால் எப்படி வருது? காலைல பார்த்தோம்னா ஒரு பால் செய்யற இடம் ஒரு இடம், அதை கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கிற வெஹிக்கிள்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணி அது மூலமா நமக்கு காலையில கரெக்டா டெலிவர் பண்ணாங்க. அப்ப வெரி ட்ரூ. கோல்டு ஸ்டோரேஜ் அண்ட் கோர் ஸ்டோரேஜ் எனேபிள்டு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் have to a large extent help the producer, farmer and the consumer. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த கோல்டு ஸ்டோரேஜ் எனேபிள்டு வெஹிக்கிள், கோல்டு ஸ்டோரேஜ் எனேபிள்டு வார் ஹவுஸ்லாம் என்ன நமக்கு பியூட்டி அப்படின்னா, அது ப்ரொடியூசருக்கும் ஹெல்ப் பண்ணுது, ஃபார்மருக்கும் ஹெல்ப் பண்ணுது, கன்சியூமருக்கும் ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் ஆல் த த்ரீ. and the farmer is able to transport his produce and earn a reasonable living. அப்ப என்ன நடக்குது? இந்த ஃபார்மர் அவரால ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ரொடியூஸை ரீசனபிளா லிவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்ப இந்த கன்சியூமர் அந்த அதர் ஹேண்ட், அதே நம்ம காசு கொடுத்து வாங்குறவன் நம்ம கன்சியூமர், ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஃபார்மர். அப்போ ப்ரொடியூசர், ஃபார்மர், கன்சியூமர். அப்போ இந்த ஃபார்மருக்கு என்னன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்னால கொஞ்சம் நல்ல காசு கிடைக்குது, கன்சியூமர்னால நல்ல ஃபுட்டு கிடைக்குது. தட் இஸ் நாட் லஸ்ட். அப்போ இந்த மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ண இன்னொரு பியூட்டி என்னன்னா, நியூட்ரியன்ட் வேல்யூ குறையாது. அப்போ நியூட்ரியன்ட் வேல்யூவும் நமக்கு குறையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லா ஒரு 2-3 விஷயங்கள் ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? லெட் அஸ் ஹேவ் a breakfast, it is getting cold. உடனே ஆனந்த் போறோம், போய் சாப்பிடலாமே அப்படின்னு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினவா, தேங்க் காட் யூ ரிமெம்பர் தட் அப்படின்னு பாட்டி கூட்டிட்டு போகுது. எதுக்கு? போய் சாப்பிட போகுது. சாப்பிடும் போது போய் பார்த்தா நைஸ் ஃப்ளஃபி இட்லிஸ். அப்ப என்ன நடக்குது? அங்க பாட்டி நல்லா சூப்பரா இட்லி பண்ணிருக்காங்க புஷ்ஷுன்னு. ஐ ஹர்ட் அம்மா சேயிங் she use boiled rice for idlis, but I have never seen her boil the rice before soaking. But I have seen that the raw and boiled rice look and different அப்படின்றாங்க. இப்போ ஆர்த்தி ஒரு கேள்வி கேட்குறான், நல்ல இட்லி நல்லா இருக்கு, ஆனா எனக்கு இட்லி செய்ய பச்சரிசி பாயில்ட் ரைஸ் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பச்சரிசினா ரா, பச்சை ரா, புழுங்கல் பாயில், புழுங்கல் பாயில், பேர் பாயில் அப்படின்னு பாயில்ட் ரைஸ். புரியுதா? பச்சரிசி, புழுங்கல் அரிசி. அப்போ அரிசிக்கு இட்லி செய்யறதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க? புழுங்கல் அரிசி யூஸ் பண்றாங்க. ஆனா ஐ ஹவ் நெவர் சீன் ஹர் பாயில். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இது பாயில்டு ரைஸ்ன்றாங்க. ஆனா பாயில் பண்ணி நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க? மூட்டையில இருந்து அரிசி எடுப்பாங்க, சோக் பண்ணுவாங்க, நல்லா ஊற வைப்பாங்க, அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டு வடிச்சிடுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 2 டைப் ஆஃப் அரிசி இருக்கு, பச்சரிசி, புழுங்கல் அரிசி. பச்சரிசினா நேரா சமைப்பாங்க, புழுங்கல் அரிசினா கொஞ்சம் ஊற வச்சு அப்புறம் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குதுங்க? they have seen that boiled rice before soaking. பட் ரா ரைஸ் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்றாங்க. ஆனா இந்த பிக்சரை நல்லா பாரு, ரா ரைஸ் நல்லா ஒயிட்டா இருக்கும், பச்சரிசி ரொம்ப ஒயிட்டா இருக்கும், இது கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும். உடனே அவங்க பாட்டி சொல்றாங்க, ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் சோ அப்சர்வன்ட். நீ நல்லா கேள்வி கேட்ட, நான் அப்சர்வ் பண்ணி கேட்கிற, நான் உனக்கு சொல்றேன். பேர் பாயில்ட் ரைஸ்னா பார்ஷியலி ப்ரீ குக்டு ரைஸ், அதாவது
நெல் அறுவடை பண்ண வந்த உடனே அதை அப்படியே நமக்கு அரிசி ஆக்க மாட்டாங்க, அதை ஒரு டைம் வேக வைப்பாங்க. அதான் ப்ரீ குக்கிங் அப்படின்றாங்க. அப்போ பார்போல்ட் ரைஸ் இஸ் பார்ஷியலி ப்ரீ குக்டு ரைஸ். என்ன நடக்குங்க? பேடி இஸ் சோக்டு. முதல்ல பேடியை சோக் பண்றாங்க. அப்புறம் they cooked by using steam or boiling water, dried and dehusked. அப்ப 4 விஷயம் பண்றாங்க. What is parboiled rice? It is partially pre-cooked rice. The paddy is soaked, then cooked by using steam or boiling water. அப்புறம் dried, dehusked. சரியா? 4 பாயிண்ட் இருக்கு. So parboiled rice is partially pre-cooked rice. The paddy is soaked, cooked using steam or boiled water, dried and dehusked அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு the rice that prepared has more vitamin B and fiber. அப்ப அதுல என்ன இருக்குது? அந்த ரைஸ்ல விட்டமின் பியும் ஃபைபரும் அதிகமா இருக்கு. boiled rice also improve our gut health. கட்னா வயித்துக்குள்ள இருக்கிற குடல், கட். அது அப்ப அந்த boiled rice சாப்பிட்டா என்ன நல்லது? உடம்பு நல்லது. உடம்புல இருக்கிற வயித்துல இருக்கிற குடலுக்கு நல்லது. gut health and it helps good bacteria to grow. என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வயித்துல குட் பாக்டீரியாவும் இருக்கு, பேட் பாக்டீரியாவும் இருக்கு. ஆனா பாயில்ட் ரைஸ் சாப்பிட்டோம்னா நம்மளோட குட் பாக்டீரியா க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. Now does it ring a bell as why we prefer to porridge of boiled rice when we are sick? அதனாலதான் நல்லா நோட் பண்ணினா, உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. இந்த கஞ்சிக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? போரிட்ஜ். அந்த போரிட்ஜ்னா கஞ்சி. பாயில்ட் ரைஸ் வச்சு தான் கஞ்சி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் ஒன்று சீக்கிரம் ஃபீவர்லேருந்து ரெடி ஆக அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டீஹஸ்கின்னா என்னன்னா, அந்த பேடியிலேருந்து தோலை பிரித்து எடுத்து கிடைக்கிற அரிசி. அரிசி வேற நெல் வேற. பேடினா நெல், ரைஸ்னா அரிசி. அப்போ நெல்லுல தோல் இருக்கும், அந்த தோலை உரிச்சிட்டா நமக்கு கிடைக்கிறது அரிசி. அப்போ டீஹஸ்கிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் த ஹஸ்க். ஹஸ்க் தான் தோல் ஃப்ரம் த கிரெயின். அப்போ த ஹஸ்க் ரிமூவ் இஸ் கால்டு சாஃப்னு பேரு. சாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதுதான் சொல்றாங்க, மேபி அது மட்டும் இல்லை, பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி ஹாஃப் குக்ட் அண்ட் இட் இஸ் ஈஸி ஃபார் டைஜஷன். நம்ம ஏன் உடம்பு சரியில்லைன்னா கஞ்சி குடிக்கிறோம்? அது ஏற்கனவே ஹாஃப் குக் ஆயிடுச்சு, நீ இப்போ ஒரு டைம் குக் பண்ணி கொடுக்குற, அப்போ நமக்கு சீக்கிரம் ஜீரணமாகும். இட் இஸ் ஹாஃப் குக், இட் இஸ் ஈஸி ஃபார் டைஜஷன் அப்படின்றாங்க. உடனே தாத்தா சொல்றாரு, could your ability to think has increased by leap and bound. அதாவது நீங்க திங்க் பண்றதெல்லாம் இப்ப சூப்பர் ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமாயிடுச்சு. லீப் அண்ட் பவுண்ட். லீப் அண்ட் பவுண்ட் என்ன? சடனா அதிகமாயிடுச்சு, ரொம்ப நீங்க ஜம்ப் பண்ணி போறீங்க. சில பேர் நடந்து போவாங்க, அது ஸ்லோன்னு. லீப் பண்ணனா அப்படி தாவி தாவி போறாங்கல்ல, அந்த மாதிரி நீ கேட்கிற கொஸ்டின் திங்க் பண்றதெல்லாம் தாவி தாவி போறீங்க, சூப்பர் அப்படின்றது தாத்தா. உடனே ஆனந்த் சொல்றான், shall we go to the field now? நான் வந்து கிராப்பை போய் பார்க்கணும், நம்ம ஃபீல்டுக்கு போலாமான்னு கேட்கறான். உடனே they walk from home to reach the field. They see modern equipments like the tractor, harvester parked in the driveway of the mama house. So இதான் அந்த தோட்டம். இந்த தோட்டத்துக்கு போற வழியில அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வண்டி பாக்குறாங்க. இது ஒரு 4 wheeled vehicle. இது பேரு டிராக்டர்னு பேரு. இந்த டிராக்டர்ல பின்னாடி பாரு ஒரு அட்டாச்மெண்ட் போட்டு இதை வச்சு இது பண்ணா அது பேர் கல்டிவேட்டர் அப்படின்னு பேரு. இது வந்து ஹார்வெஸ்டர் அப்படின்னு பேரு. இது பாரு டிராக்டர் பின்னாடி இருக்கு, ஒரு பெரிய கம்பைன்டு ஹார்வெஸ்டர். அப்போ இதெல்லாம் வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட். அப்போ நேம்ஸ் ஆஃப் மாடர்ன் எக்யூப்மெண்ட் கேட்டா என்ன சொல்லணும்? டிராக்டர், கல்டிவேட்டர், ஹார்வெஸ்டர் அப்படின்னு 3-4 சொல்லலாம். புரியுதா? இந்த டிராக்டர் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராக்டர் ஹெல்ப் த ஃபார்ம் ஒர்க் வித் ஈஸ் ஆன் எ லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட். இப்போ நம்ம கிட்ட ஏக்கரா லேண்ட் இருக்குன்னா டிராக்டர் வச்சு தான் உழவு செய்ய முடியும். டிராக்டர் இல்லைன்னா நம்ம மாடு கட்டி மனுஷனா பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும், நிறைய ஆளுங்களும் தேவைப்படும். ஸோ வி யூஸ் மிஷின் வச்சு பண்றோம், அதான் மெக்கனைஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்றோம். அப்போ யூசிங் டிராக்டர், கல்டிவேட்டர், ஹார்வெஸ்டர் எக்ஸெட்ரா ஹெல்ப் த ஃபார்மர்ஸ் கம்ப்ளீட் தேர் ஒர்க் வித் ஷார்ட் டைம். நம்ம குட்டி டைம்ல வேலையை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹவு கிரீன் அண்ட் ஃப்ரெஷ் த ஆர், இட் இஸ் பிரீத் டேக்கிங். எனக்கு மூச்சு அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் அப்படின்றாங்க. ஃபார் சில்ட்ரன் லைக் அஸ் ஹூ ஒன்லி சி, நாங்க வந்து சிட்டில வெறும் காங்கிரீட் பில்டிங்கா பாக்குறவங்களுக்கு இது பார்க்கறதுக்கு எவ்வளவு பசுமையா லஷ்ஷா அழகா இருக்கு அப்படின்றாங்க ஆர்த்தி. ஆனந்த் சொல்றான், நம்ம ரொம்ப நேரம் நடந்து வந்துடும். இட்ஸ் பீன் எ லாங் வாக், ஐ ஃபீல் thirsty already. How I wish there was a shop here to get cool drink. இவன் என்ன சொல்றான்,
ஐயா ஒரு 3 வாரம் நடந்து வந்துட்டேன். புஷு 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 ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க் இருந்தால் நல்லா இருக்குமே, பக்கத்தில் ஷாப் இருக்கா அப்படின்னு கேட்குறான். தாத்தா சொல்றாரு, நீங்க பாரு நீங்க எல்லாம் வரீங்கன்னு தெரியும். சின்ஸ் வி நோ யூ ஆர் ஆல் கம்மிங். ஸோ நாங்கள் தேங்காய் மரத்தில் இளநீ விட்டு வச்சிருக்கோம். we have harvested all the tender coconut. உனக்காக இளநீ எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். let me get few of you. நீங்க கொஞ்சம் இளநீ குடிங்க, ஜாலியா இருக்கும். நீங்க தண்ணியே குடிச்சு வளர்ந்தீங்க, கொஞ்சம் இளநீ குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆனந்த், தாத்தா நீ தென்னை மரம்லாம் ஏறியா, டு யூ கிளைம் ட்ரீயான்னு கேட்குறான். தாத்தா சொல்றாரு, நான் ஆமாண்டா முன்னாடி ஏறுவேன் பேராண்டி, இப்பெல்லாம் நான் ஏறது இல்லை, நவ் ஐ டோன்ட் டூ இட் அப்படின்றாரு. அண்ட் they drink that tender coconut that தாத்தா gets him with the help of a farm hand. யாரோ ஒருத்தர் ஹெல்ப் வச்சு அந்த தென்னை கோகனட்டை கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன் ஹேவ் லார்ஜ் காலனி ஆஃப் பாக்டீரியா. அதுதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரியும். உடனே இங்கே ஆர்த்தி சொல்றா, they are tastier than the one that we get in tetra pack in supermarket. தாத்தா நான் போய் கடையில் போய் டெட்ரா பேக் வாங்கி குடிப்பேன், ஆனால் இந்த டேஸ்ட் கிடையாது, இது சூப்பராக இருக்குது தாத்தா அப்படின்றா. உடனே அவர் சொல்றாரு, அந்த டெட்ரா பேக்லாம் ப்ராசஸ்டு. ப்ராசஸ்னா என்ன, அப்படியே நேச்சர்லேருந்து அப்படியே கிடைக்கல, அது யாரோ என்னவோ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. Some preservatives are added to keep it fit for consumption days after they have been harvested from the tree. Suppose நான் போய் ஒரு இளநீ பறிக்கிறேன் அப்படின்னா, அந்த இளநீ பறித்து அந்த இளநீ இப்போ கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம கன்சியூம் பண்ணணும். கன்சியூம் பண்ணலன்னா அது கெட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஃபார்ம்லேருந்து கடைக்கு வர முடியாது இல்லையா, டெட்ரா பேக் பண்ண முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, சில கம்பெனிஸு இந்த இளநீர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இளநீரில் சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது பேர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு பேர். இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த இளநீ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அது பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் ஹெல்த்துக்கு பேட். ஆனால் they add some preservatives to keep it fit for consumption days after they have been harvested. அப்போ அதுதான் அவங்க அந்த டெட்ரா பேக் கம்பெனிக்காரன் பண்றான் சொல்லிட்டா. உடனே இவன் கேட்கறான், what is preservative அப்படின்னா, they are the substances that are added to the packaged food to increase the shelf life. அது ரொம்ப நாள் உயிர் வச்சுக்கிறதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு ஏதுவா they add substances அது பேக்கேஜ் ஃபுட்டுக்கு அப்படின்னாங்க. உடனே கேட்கறான், all the packaged food have preservatives ஆனா? Yes, most of them have. Have you noticed they also have date of expiry or expiry date pinned? Can you tell me what it means அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட் இருக்கும். அந்த டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு இருக்கும். ஏன் அந்த டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட்னா என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுல நம்ம எத்தனை நாள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாலும் அது எத்தனை நாள் கெடாமல் இருக்குது அப்படின்னு ஒரு டேட் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நம்ம இதை சாப்பிடணும். அதுக்குள்ளே அதை சாப்பிடலன்னா இட் இஸ் அன்ஃபிட் ஃபார் அஸ் டு ஈட். அதனால தான் அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீ கடைக்கு போகிற ஒரு பிரெட் வாங்குற அப்படின்னா பிரெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் 3 days 4 days தான் இருக்கும். இதே ஒரு லட்டு வாங்குற அப்படின்னா ஒரு 1 week அப்படி இருக்கும். இதே இப்போ அரிசியெல்லாம் வாங்குற அப்படின்னா ஒரு 3 month 4 month கூட இருக்கும். So all this is because அவங்க they will have the expiry date printed. அந்த expiry date வந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, should I check for the expiry date every time I buy a packaged item? Yes, you have to check for it every time. It is important to check the expiry date of all processed food. அது மட்டும் இல்லை, மெடிசன்ஸ்க்கும் நம்ம பார்க்கணும். Buy them only if you are sure you will use them before the date of expiry. சரி, நான் போயிட்டு ஒரு பிரெட் வாங்கிட்டு வரேன்னா அந்த பிரெட் 2 daysல சாப்பிட்ற மாதிரி தான் வாங்கிட்டு வா, இல்லை வாங்கிட்டு வராது. பிகாஸ் அதுக்குள்ள அது எக்ஸ்பைரி ஆகிடும். அப்போ ஐ ஹாவ் டு யூஸ் இட், கன்சியூம் இட் பிஃபோர் த எக்ஸ்பைரி டேட். சரி, சப்போஸ் தாண்டிட்டா என்ன ஆகும்னா, இட் வில் கிவ் யூ டிசையர்டு எஃபெக்ட் இல்லை அன்டிசையர்டு எஃபெக்ட். உனக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், வயிறு வலிக்கும், பேதியாகும், நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அப்போ பேக்கேஜ் ஐட்டம்ல கண்டெய்ன்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் எக்ஸ்பைரி டேட். நம்ம எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்கணும். It is important to check the expiry date of all the processed food, medicine, and buy them only if you are sure you will use them before the expiry date. அப்போ அது கரெக்டா எனக்கு யூஸ் பண்ண முடியும்னா நான் வாங்கணும், என்ன பண்ணக்கூடாது. டெல் மீ. அப்போ உடனே அவன் கேட்குறான், வாட் இஸ் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா இட் மீன்ஸ் தட் த பர்டிகுலர் பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம் ஹேஸ் டு பி கன்சியூம்டு பிஃபோர் த டேட். அப்போ த டேட் பிஃபோர் ஐ ஹாவ் டு கன்சியூம், அதாவது த பர்டிகுலர் பேக்கேஜ் ஐட்டம் சிப்ஸ் வாங்கிட்டு வர அவன் என்ன டேட் போடுவானா அந்த டேட்டுக்குள்ள நான் சாப்பிடணும். அது if consumed after the date specified என்ன ஆகும்னா it can be harmful and it may not give the desired effect. நமக்கு தேவையான எஃபெக்டை கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு விஷயம் தெரியணும். ஷெல்ஃப் லைஃப்னா என்ன? the duration for which the edible item remains fit for consumption தான் ஷெல்ஃப் லைஃப். அது ஒரு பொருள் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் கெடாம இருந்ததுன்னா அதுதான் அது பேரு
ஷெல்ஃப் லைஃப். அது எவ்வளோ நாள் அப்படின்னா அது ஷெல்ஃப் லைஃப். எக்ஸ்பைரி டேட்னா என்ன? the date until which the packaged item can be safely consumed, அதான் எக்ஸ்பைரி டேட். அதே மாதிரி இந்த டெண்டர் கோகனட் இளநீர் சொன்னாங்க இல்லையா, அந்த இளநீர் நம்ம ரொம்ப ரொம்ப தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா அது ஒரு நேச்சுரல் ஃபுட்டு. இட் இஸ் ரிச் இன் விட்டமின், மினரல் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்றாங்க. அது நமக்கு தேர்ஸ்ட்டை மட்டும் போக்கல, ரெஃப்ரெஷும் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அண்ட் they were enjoying the tender coconut அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, இது வரைக்கும் நம்ம the first part of the lesson plant we have completed. Okay Keshav, we will take a small break. We will continue later. Thank you.